அனைவருக்கும் வணக்கம். இறையருளும் குருவருளின் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். முதல் தந்திரத்தின் நிறைவு பகுதியாக நாம் கல்லாமை அதிகாரத்தை இப்போது ஒரு பாடலை சிந்திக்க இருக்கிறோம். வல்லார்கள் என்றும் வழி ஒன்று வாழ்கின்றார், அல்லாதவர்கள் அறிவு பல என்பார், எல்லா இடத்தும் உளன் எங்கள் இறை, கல்லாதவர்கள் கலப்பறியாரே. 311வது பாடல். கல்லாமை என்கிற அதிகாரத்தில் திருமூலர் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். நான் முன்பே சொன்னது போல திருமந்திரம் முதல் தந்திரத்தில் 25 அதிகாரங்கள் சற்றேறக்குறைய திருவள்ளுவரோடு திருக்குறளோடு அதிகாரத்தோடு ஒத்திருக்கின்றன. கல்லாமை என்ற அதிகாரம் தெய்வப்புலவர் திருவள்ளுவரும் பாடியிருக்கிறார். அதிலே ஒரு குறள் கொஞ்சம் இந்த காலத்திற்கு நேரடியாக பொருள் சொல்வதற்கு இடர்படுத்துகிற ஒரு குறளும் உண்டு. அதிலே மேல் பிறந்தார் கீழ்ப்பிறந்தார் என்று ஒரு திருக்குறளை அவர் குறிப்பிடுகிறார். அதனால் இதுக்கு ஒரு சரியான பொருள் வல்லார்வாய் கேட்டு உணர்க என்று சொல்வது தான் இப்பொழுது எனக்கு சரியாக இருக்கும். 409வது குறள் கல்லாமை என்கிற அதிகாரம். அதிலே தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்லுகிறார், மேல் பிறந்தார் ஆயினும் கல்லாதார், கீழ்ப்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு. என்ன சொல்ல வருகிறார் திருவள்ளுவர்? யாரெல்லாம் படித்த பெருமக்களோ அறிஞர்களோ அவர்களெல்லாம் மேல் பிறந்தார், யாரெல்லாம் படிக்கவில்லையோ அறிவிலிகளாக இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் கீழ்ப்பிறந்தார் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். இதை பற்றி விரிவான விளக்கங்கள் அவரவர்கள் வல்லார்வாய் கேட்டு உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இந்த சொற்களை பயன்படுத்தியிருக்கிறார். இதே கருத்தை அப்படியே கல்லாமை என்கிற அதிகாரத்தில் திருமூலர் பயன்படுத்துகிற பொழுது என்ன சொல்கிறார்? நான் முன்பே சொல்லியிருக்கிறேன், திருமூலர் என்று வருகிற பொழுது இங்கே வருகிற சொற்களுக்கு இயல்பாக இயற்கையாக எல்லா அறிஞர்களும் கூறுகிற பொருளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. எனவே இங்கே கல்லாமை என்றால் ஏதோ படிப்பறிவில்லாதவர், நாம் உலகியலாக என்று பார்க்கிறோமே பட்டப்படிப்பு மேற்பட்ட படிப்பு பிஏ எம்ஏ இது போன்ற கல்வியை உலக கல்வியை திருவள்ளுவர் போன்ற அருளாளர்கள் சொல்கிறார்கள். திருக்குறளோ நாலடியாரோ நீதி நூல்கள் சொல்கின்றன. ஆனால் திருமந்திரத்தில் வருகிற பொழுது இறைவனை கல்லாத கல்வி, மெய்ஞான கல்வியைத்தான் கல்வி என்று திருமூலர் போன்ற ஞானிகள் கருதுகிறார்கள். இறைவனை பற்றி அறியாத ஏனைய எந்த படிப்பாக இருந்தாலும் எந்த கல்வியாக இருந்தாலும் அதை கல்வியாக அவர்கள் நம்பவில்லை. மெய்ஞான கல்வியை மட்டுமே திருமூலர் போன்ற ஞானிகள் கல்வி என்று கருதுகிறார்கள். எனவே தான் கல்வி அதிகாரத்திலும் நாம் பார்த்தோம். கல்லாமை அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக திருமூலர் சொல்கிறார், வல்லார்கள் என்றும் வழி ஒன்றி வாழ்கின்றார். யாரெல்லாம் மெய்ஞான கல்வியை கற்றிருக்கிறார்களோ மெய்ஞானத்தை தெரிந்திருக்கிறார்களோ சிவபரம்பொருளை தெரிந்திருக்கிறார்களோ அவர்கள் ஒரே வழி இறைவனை அறியக்கூடிய அந்த ஒரு வழியை பின்பற்றி செல்கிறார்கள். இப்போ கல்லாதவர் யார்? திருமூலரை பொறுத்தவரை அல்லாதவர்கள் அறிவு பல என்பார். இப்போ இந்த மெய்ஞான கல்வி சிவக்கல்வியை கற்றுக்கொள்ளாதவர்கள் பல்வேறு தெய்வங்கள் பல்வேறு நெறிமுறைகள் பல்வேறு வழிமுறைகள் என்று கருதி கொண்டு பல தெய்வ வழிபாடாக இருக்கிறார்கள், ஒரு தெய்வ வழிபாடாக இல்லை. இப்போ திருமூலர் கருத்து ஒரு தெய்வ வழிபாடு, சிவனை மட்டுமே வழிபடுகிற அந்த அறிவு அந்த ஞானம் அந்த கல்விக்கு பெயர் கல்வி. சிவனை அல்லாமல் பல்வேறு தெய்வங்களை நம்பி பல்வேறு வழிபாடுகளில் கிடந்து உழல்பவருக்கு பேர் கல்லாமை. இது திருமூலர் கருத்து. ஆனால் உலகியலாக கல்வி கல்லாமை என்பது பொருள் வேறு. திருமந்திரத்தை பொறுத்தவரை ஏன்னா இது சைவ நூல், சாத்திர நூல், 10ஆம் திருமுறையாக இருக்கிற நூல். இவரை பொறுத்தவரை கல்வி என்றால் சிவபெருமானை அறிந்து கொள்ளக்கூடிய கல்வி என்று பொருள். எல்லா இடத்தும் உளன் எங்கள் இறை. இந்த இறைவன் எங்கே இருக்கிறான்? அங்குங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கிறார். அந்த தெய்வனை எல்லா இடத்திலும் இருக்கிற தெய்வத்தை அறிந்து கொள்ளாமல் குறிப்பிட்ட பல இடங்களில் பல்வேறு பெயர்களில் அந்த தெய்வத்தை வணங்குவது தவறு. அதற்கு பெயர் கல்லாமை என்று கருதுகிறார். இதை ரொம்ப அருமையாக ஒருத்தர் சொன்னார். நம்முடைய சிவஞான சித்தியார் என்கிற நூல் 14 சைவ சாஸ்திர நூல்களிலே ஒன்று. அதை எழுதியவர் அருள்நந்தி சிவம். சமயக்குறவர் 4 எல்லாருக்கும் தெரியும், சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவர். சந்தான குறவர் 4. அதில் உமாபதி சிவம் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இறைவன் ஒருத்தர் தான், நீங்கள் எந்த தெய்வத்தை எந்த வடிவத்தில் வணங்கினாலும் எந்த கோயிலுக்கு போய் வணங்கினாலும்
நீங்கள் வணங்குற அந்த வடிவத்தில் அந்த தெய்வத்தின் பெயரில் எங்கள் மாதுரு பாகனார் தான் வந்து நிற்பார். எங்கள் சிவபெருமான் தான் உமையம்மையோடு அங்கே காட்சி தருவார். ஒரு பெரிய செய்தியை அவர் சொல்லுகிறார். நம்முடைய அருள்நந்தி சிவஞான சித்தியாரில் யாதொரு தெய்வம் கண்டீர் அத்தெய்வமாகி ஆங்கே மாதுரு பாகனார்தாம் ஒருவர். மற்ற தெய்வங்கள், இந்த அடுத்த 2 வரி தான் ரொம்ப சிக்கலான வரி. முதல் 2 வரி நம்ம ஒத்துக்கிறோம். யாதொரு தெய்வம் கொண்டீர், எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கினாலும், எந்த கோயிலில் போய் வணங்கினாலும் அந்த தெய்வத்தின் வடிவத்தில் எங்கள் சிவபெருமான் தான் வருவார். இது வரைக்கும் சரி. ஆனால் அடுத்த 2 வரி சொல்கிறாரு பாருங்கள், அதுதான் சிக்கல். என்ன சொல்கிறாருன்னா, மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும், பிறக்கும் இறக்கும். இப்போ எல்லா தெய்வங்களும் அவதாரமாக வருது, எல்லாம் அவதாரமாக வருது, தாயின் வயிற்றில் பிறக்குது. அது மட்டும் இல்லை, அது நம்மளைப் போல வேதனைப்படுது, கோபப்படுது, துன்பப்படுது. இது என்னுடைய கருத்து இல்லை, அருள்நந்தி சிவம் அவர் சொல்கிறார். சிவஞான சித்தியார் இருக்கிற பாட்டு, மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும், பிறக்கும் இறக்கும், மேல் வினையும் செய்யும், ஆதலால் அவை இலாதான் அறிந்து அருள் செய்வான் அன்றே. எனவே உலகத்தில் இருக்கிற மக்களை பார்த்து கேட்குறார் அவர். எல்லா தெய்வங்களும் பிறக்குது, இறக்குது, வேதனைப்படுது, எல்லா இன்பத் துன்பமும் படுது, எல்லா நம்மை போல வினைகளை ஆற்றுது. ஆனால் சிவபெருமான் ஒருவன் தான் இரவான் பிறவான், தாயிலி தந்தையிலி, பிறவாயாக்கே பெரியோன் கோயில். அந்த சிவபெருமானை வணங்குங்க. நீங்கள் வணங்கலையா, இல்லை நான் போய் வேற ஒரு தெய்வம், இப்போ பேர்லாம் சொல்லலை, இப்போ நீங்கள் முருகனை போய் வணங்குறீங்க, விநாயகரை வணங்குறீங்க, திருமாலை வணங்குறீங்க, சக்தி, எந்த கோயிலில் போய் யாரை வணங்கினாலும் அந்த வடிவத்தில் யார் வெளிப்படுவாங்கன்னா எங்கள் ஊர் மாதுரு பாகனார் சிவபெருமான் தான் வெளிப்படுவார். இப்போ திருமந்திரத்துக்கு வாங்க. இது இப்போ நான் சொன்னது சிவஞான சித்தர். வல்லார்கள் என்றும் வழி ஒன்றி வாழ்கின்றார். எல்லா ஞானிகளும் விவரம் தெரிஞ்சவர்கள், கற்றவர்கள் என்று யார் என்று சொன்னார், ஒரே தெய்வத்தைத்தான் வணங்குவார்கள். இல்லைன்னா என்ன ஆகும், மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. நான் ரொம்ப வேடிக்கையாக சொல்லலாம், நீங்கள் தப்பாக நினைக்கிறேன்னா ஒரு செய்தியை சொல்லலாம். இப்போ எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் திடீர்னு பார்த்தா பச்சை வேட்டி கட்டிட்டு வந்தார். என்னன்னு கேட்டேன். அதான் சார் அரகுரோ முருகன்னார், மகிழ்ச்சின்னார். 2 வருஷம் கழித்து அவரே நீல வேட்டி கட்டிட்டார். என்னங்கன்னு கேட்டேன். முருகன் ஒன்றும் அருள் செய்யலைங்க, அதனால் நான் நம்முடைய ஐயப்பனுக்கு போயிட்டேன் அப்படின்றாரு. அவரே 2 வருஷம் கழித்து கருப்பு வேட்டி கட்டுறாரு. அதுக்கு ஒரு தெய்வத்தை காரணம் சொல்கிறாரு, சனீஸ்வரங்கிறாரு. அப்புறம் பார்த்தா 2 வருஷம் கழிச்சு சிவப்பு வேட்டி கட்டுறார். என்னான்னு கேட்டேன். அதாங்க அம்மா தாங்க நம்மளை இனிமேல் கவனிப்பாங்க, ஓம் சக்தி பராசக்தின்றார். அப்புறம் 2 வருஷம் கழிச்சு பார்த்தா மஞ்சள் வச்சு கட்டுறார். இதுதான் மக்கள் எப்படி இருக்காங்க என்பதை இது அப்படியே திருமூலர் அன்றைக்கு சொல்கிறார். அல்லாதவர்கள் அறிவு பல என்பார். இந்த ஒரு தெய்வத்தை வணங்காதவங்க பல தெய்வத்தை வணங்கி கொண்டு பல்வேறு நடைமுறைகளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இது அல்ல. ஆக அறிவு என்பது, கல்வி என்பது ஒரே தெய்வம் ஒன்றென்று தெய்வம் உண்டென்று என்று சொல்லுகிற அவ்வை பாட்டினுடைய அந்த வாக்குப்படி யார் ஒரு தெய்வத்தை வணங்குகிறார்களோ அவர்கள்தான் கற்றவர்கள். ஏன்னா இது கல்லாமை என்கிற அதிகாரத்தில் வருது. இப்போ நடைமுறையில் பார்த்திங்கன்னா உலகத்தில் எல்லா மக்களும் எல்லா தெய்வத்தையும் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அது எதுவும் தவறே இல்லை, அவர்கள் விருப்பம். ஆனால் என்ன சாத்திரம், சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது என்று சொன்னால், நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அந்த வடிவத்தில் அந்த தெய்வத்தின் பின்னாடி எங்கள் உமையூறு பாகனாரே இருப்பார் என்று சொல்லுகிறார். இந்த மெய்ஞான கல்வி கற்பது தான் உண்மையான கல்வி என்கிறார். அதைத்தான் விலங்குடு மக்கள் அணையர் இளங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் திருவள்ளுவர் சொல்கிறார். அதுவும் கல்லாமை அதிகாரத்தில் தான் வருது. விலங்குக்கு மனிதனுக்கு என்ன வேறுபாடு, அந்த வேறுபாடு தான் படித்தவருக்கும் படிக்காதவருக்கும் இருக்க வேறுபாடு. இப்போ நாம் வெளிப்படையாக சொல்லலாம், படித்தவருக்கும் படிக்காதவருக்கும் என்ன வேறுபாடுன்னா, இவன் மனிதன், அவரை மாக்கள்னு சொல்கிறோம். உருப்பொத்தல் அல்ல, பண்பு ஒத்தலே உப்புன்னு திருவள்ளுவர் இன்னொருத்தில் சொல்கிறார். 2 கண்ணு 2 காது இருக்கிறதுனாலே மனிதன் அல்ல, மனித வடிவத்தில் இருப்பதனாலே மனிதன் அல்ல. படிச்சிருக்கிறாரா, பண்போடு இருக்கிறாரா, சான்றாண்மையோடு இருக்கிறாரா. எனவே விலங்குக்கு மனிதனுக்கு இருக்கிற வேறுபாடு திருவள்ளுவர் சொல்கிறார், என் கருத்து இல்லை. அவர் சொல்கிறார், படித்தவருக்கும் படிக்காதவருக்கும் என்ன வேறுபாடு என்றால், மனிதருக்கு விலங்குக்கு எவ்வளோ வேறுபாடு இருக்கோ அந்த வேறுபாடு உடையது என்று ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். எனவே தான் இந்த கல்வி என்பது என்னென்னா, ஒரே திருக்குறள் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியதுடைத்து. இந்த ஐயப்படாமல் ஒரு தெய்வத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளீர்களானால், நீங்கள் இப்போ நாம் பூமியில் தான் உட்காந்துருக்கிறேன், பூமியில் தான் நம்ம நிற்கிறோம். ஆனால் இந்த பூமியை விட வானம் ரொம்ப நெருக்கங்கிறார். ஐயப்படாது ஒரு தெய்வ வணக்கம். ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியதுடைத்து. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வாக்கை ஏற்றுக்கொள்வோம், திருமந்திரத்தை நம்புவோம், ஒரு தெய்வ வழிபாடில் நிற்போம், சிவ பரம்பொருளை வணங்குவோம், உய்தி பெறுவோம். வணக்கம்.